மார்ச் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. புனித ஜோசேப்பு தூய கன்னிமரியாவின் கணவர் பெருவிழா. முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 4 முதல் 5, 12 முதல் 14 மற்றும் 16. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனம் 13 மற்றும் 16 முதல் 18 முடிய மற்றும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே ஜோசேப்பு நடந்து கொண்டார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 16 மற்றும் 18 21 மற்றும் 24a. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் ஜோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் ஜேசு. ஜேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் ஜோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் ஜோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலகிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, ஜோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு ஜேசு என்னும் பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். ஜோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்றைக்குரியவர்களே, மார்ச் மாதம் 19ஆம் தேதியாகிய இன்று புனித யோசேப்பினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். விவிலியத்தில் 2 யோசேப்புக்களை பற்றி வாசிக்கின்றோம். ஒன்று மரியாவின் கணவர் யோசேப்பு, மற்றொன்று யாக்கோப்பின் மகன் யோசேப்பு. இருவருக்கும் இடையே 2 மிக முக்கியமான ஒற்றுமைகள் உண்டு. முதலாவது ஒற்றுமை, இருவருமே
கனவுடன் தொடர்புடையவர்கள். இரண்டாவதாக, இருவருமே இறை திட்டம் தங்களது வாழ்வில் நிறைவேற தங்களது சொந்த திட்டங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இறை திட்டத்தோடு முழுமையாக ஒத்துழைத்தவர்கள். இந்த இரண்டாவது பண்பு நலனை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம். தன் சொந்த சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டாலும் மிக கொடிய வேதனைகளை அனுபவித்தாலும் அவற்றின் வழியாக இறைவன் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்திருந்தவர் யாக்கோபின் மகன் யோசேப்பு. எனவேதான் தன்னை அடிமையாக விற்ற தன் சகோதரர்கள் மீது அவர் சினம் கொள்ளவில்லை. மாறாக அவர்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார். தொடக்க நூல் 45:5 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியருளினார் என்று சொல்லுகின்றார். மரியாவின் கணவர் யோசேப்பும் இறை திட்டம் கனவின் வழியாக வெளிப்படுத்தப்பட்டவுடன் அதை ஏற்றுக்கொள்கின்றார். மரியாவை மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்ற தன் சொந்த திட்டத்தை பின்னுக்கு தள்ளுகின்றார். இதன் காரணமாக அன்றைய சமுதாயத்தின் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் ஏளன பார்வைகளையும் நிச்சயம் அவர் சந்தித்திருக்க வேண்டும். இருப்பினும் இறை திட்டத்தை தேர்ந்து தெளிந்து அதன்படி வாழ்வதே நிறைவை தரும் என்ற ஆழமான உண்மையை உணர்ந்திருந்தவர் புனித யோசேப்பு. இறைமகன் இயேசுவினுடைய வாழ்வும் நமக்கு சுட்டி நிற்கின்ற உண்மை இதுதானே. என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்று பறைசாற்றுகின்றார். யோவான் 5:30. உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன், எபிரேயர் 10:9 என்று வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறை திருவுளத்தை நிறைவேற்றினார். என் வாழ்வின் கடைசி நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழல், இறைவனின் விருப்பமாகிய சிலுவை சாவு ஒருபுறம், தன் விருப்பமாகிய அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பது மற்றொரு புறம். இந்த போராட்டத்தில் இறை திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் தன் வாழ்வின் லட்சியம் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? நமக்கென்று நாம் வகுக்கும் ஒரு சில திட்டங்களுக்கா, அல்லது நமக்கென்று இறைவன் வகுத்துள்ள திட்டங்களுக்கா? நம்முடைய வாழ்வில் இறை திட்டத்தை தேர்ந்து தெளிய முயற்சி எடுக்கின்றோமா? புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 4:12 இவ்வாறு சொல்லுகின்றார். எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றுவதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாயும் அது நிலைத்து நிற்பவர்களாயும் இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். இவ்வாறு புனித பவுல் கேட்டுக்கொள்வது கொலோசை நகர மக்களை பார்த்து மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரையும் பார்த்துத்தான். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இறைவனது திட்டத்தை கண்டுகொள்வதற்கான ஒரு வழியையும் புனித யோசேப்பினுடைய வாழ்விலேயே நாம் பார்க்கின்றோம். அக மன தூண்டுதலுக்கு அமைதியிலும் அமைதியோடும் செவிமடுப்பதே அந்த வழி. அதாவது நமக்குள் இருக்கும் கடவுள் மிக மெல்லிய விதத்தில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். காண்க 1 அரசர் 19:9-15 முடிய உள்ள இறைவசனங்கள். ஆனால் நாமோ சப்த கலாச்சாரத்தில் வாழக்கூடிய மனிதர்கள். தேவையற்ற பேச்சுக்களும் சிந்தனைகளும் நம்மில் எப்போதும் நிகழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக அமைதியாக பேசும் இறைவனது குரலை அவமதித்து விடுகின்றோம். இதற்கு மாறாக ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்கி அமைதியாக இருந்து நமக்குள் இருந்து நம்மோடு பேசுகின்ற இறைவனுடைய குரலுக்கு செவிமடுப்பது அவசியமான ஒன்று. அதன் வழியாக இறைவன் தனது திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர இன்று புனித யோசேப்பின் வழியாக அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் குறைத்து உமக்கு செவிமடுத்து நீர் எமக்கென வைத்துள்ள திட்டங்களை தேர்ந்து தெளிய வரம் தாரும். ஆமென்.
இயேசுவை காத்தவரே, திரு குடும்பத்துடன் வாய்மையுடன் வாழ்ந்தவரே, ஆபத்திலே காத்து வரும் யோசேப்பே, எம்மையும் எம் குடும்பத்தையும் காத்தருளும். தந்தையாக இயேசுவை காத்தவரே, திரு குடும்பத்துடன் வாய்மையுடன் வாழ்ந்தவரே, ஆபத்திலே காத்து வரும் யோசேப்பே, எம்மையும் எம் குடும்பத்தையும் காத்தருளும். நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, தந்தையாக இயேசுவை காத்தவரே, திரு குடும்பத்துடன் வாய்மையுடன் வாழ்ந்தவரே, ஆபத்திலே காத்து வரும் யோசேப்பே, எம்மையும் எம் குடும்பத்தையும் காத்தருளும். வளமையில் இயேசுவையே வளர்த்தவரே, பொறுமைகள் கற்று தந்து வாழ்ந்தவரே, வளமையில் இயேசுவையே வளர்த்தவரே, பொறுமைகள் கற்று தந்து வாழ்ந்தவரே, தந்தை என்ற இதயத்துடன் கன்னிமரி தாயுடனே கணவராய் வாழ்ந்த தூய வளனாரே, தந்தை என்ற இதயத்துடன் கன்னிமரி தாயுடனே கணவராய் வாழ்ந்த தூய வளனாரே, நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, தந்தையாக இயேசுவை காத்தவரே, திரு குடும்பத்துடன் வாய்மையுடன் வாழ்ந்தவரே, ஆபத்திலே காத்து வரும் யோசேப்பே, எம்மையும் எம் குடும்பத்தையும் காத்தருளும். இளமையின் துடிப்புடனே உழைத்தவரே, இயேசுவை அரவணைத்து காத்தவரே, இளமையின் துடிப்புடனே உழைத்தவரே, இயேசுவை அரவணைத்து காத்தவரே, தந்தை என்ற இதயத்துடன் இயேசுவை வழி நடத்தி தாழ்மையில் வாழ்ந்த தூய வளனாரே, தந்தை என்ற இதயத்துடன் இயேசுவை வழி நடத்தி தாழ்மையில் வாழ்ந்த தூய வளனாரே, நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, தந்தையாக இயேசுவை காத்தவரே, திரு குடும்பத்துடன் வாய்மையுடன் வாழ்ந்தவரே, ஆபத்திலே காத்து வரும் யோசேப்பே, எம்மையும் எம் குடும்பத்தையும் காத்தருளும். நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, தந்தையாக இயேசுவை காத்தவரே, திரு குடும்பத்துடன் வாய்மையுடன் வாழ்ந்தவரே, ஆபத்திலே காத்து வரும் யோசேப்பே, எம்மையும் எம் குடும்பத்தையும் காத்தருளும்.